தனுஷ்கோடி அப்படின்னு சொல்லி வந்து இறக்கி விட்ருக்காங்க. எல்லோரும் கடலை பார்ப்பாங்க, நான் மட்டும் கடலோரத்தில் பார்க்குறேன். ஏன்னா நமக்கு அங்கே தான் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் கிடைக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி தங்கம் அப்படிலாம் கிடையாது. சங்கு பார்த்தீங்களா, சங்குன்னு சொன்னோன்னே அண்ணாத்த கிடைக்காப்புல பார்த்தீங்களா. ஒன்று உள்ள உயிரோடு தான் இருக்கியா உங்களுக்கு தெரியுது. ஆமாம் உயிரோடு தான் இருக்கு. பாரா டெய் டெய் சரி போயிட்டு போ அழைச்சி போடா. தொலைச்சி போடலாம் போடலை, அது எதுவும் வந்து மீனை பிடிச்சி கடிச்சு எதுக்கு அங்கே ஒரு சங்கு கிடக்கு பார்த்தீங்களா எவ்வளோ நடக்குது. மீன் பிடிச்சவங்க வலையில் சிக்கிறதுனாலே வந்து போட்டிருக்காங்க பாருங்களேன். இப்போ நிறைய பேருக்கு தோணும், இவன் போடுற வீடியோவுக்கு இந்நேரம் ஒரு சுனாமி வரமாட்டேங்குதே அப்படின்னு. அப்படிதானே? யாரெல்லாம் அப்படி தோணுது? அவங்கெல்லாம் நம்ப முடியாது. ஏதோ நட்டுக்கு நிற்கிது, என்னென்ன கிட்ட போய் பார்க்கலாம். ஐ இது பேர் கடல் பூச்சி. சும்மாடி ஐ லைக் திஸ் ஆனால் உடஞ்சிருக்கு. அப்போ ஹை கேட்டிவ் ஆமாப்பா ஏன் உடையாமல் எல்லாம் கிடைக்காம எல்லாம் உடஞ்சி பிஞ்சி நஞ்சி. சரி நீங்களாவது கடலை வெடிக்க பாருங்க, நான் அப்படியே சைடில் ஏதாவது சங்கு இடக்கான்னு பார்க்குறேன். டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. முக்கியமான விஷயம், இங்கே தான் நண்பன் படம் ஷூட்டிங் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி தான் இப்போ கொண்டு வந்து விட்டாங்க. ஆனால் அந்த படத்தில் இடம் பார்க்க சூப்பராக இருக்குங்க. ஆனால் இங்கே ஏன் காஞ்ச கருவாடு மாரி இடம். அப்போ என்ன ஏமாத்திருக்காங்க கரெக்டாக. பெருசாக அழகலாம் தான் என் பீதியாக இருக்குது. பெருசாக சொல்லுவோம். இதை தொட்டால் கடிக்காது. என்னது இதை வைக்கோல் மாதிரி இருக்கு. எவ்வளோ அமைதியாக இருக்கு. சொன்னதுக்கா வீடியோ போடாமல் நம்ம பாட்டுக்கு கடலை பார்த்து வந்துட்டேன். ஒரு வீடியோவும் போடலையே, என்ன பண்ணாலும் வச்சுருக்கேன். சரி கடலையே வீடியோவை எடுத்து போடலான்ட்டு சும்மா நேரம் போடணும் வீடியோ ஆன் பண்ணிட்டுருக்கேன். அதே மாதிரி நீங்கள் சும்மா நேரம் போடணும். எவ்வளோ இது காக்கா இல்லை, இது வேற ஏதோ தடி. இந்த இடம் எனக்கு சரியில்லை. மண்டையில் கிண்டையில் குதிச்சுன்னா அது வேற.
பெரிய நண்டுலாம் நடக்கு. வண்டியில் கிண்டியில் கூட்டி வாங்கிங்களா, நீங்கள் பாட்டுக்கு எதையா பேர தின்ட்டு போங்க. அப்படியே சும்மா டயரில் ரெஸ்ட் எடுக்கும். சரி, அவன் டிஸ்டர்ப் பண்ணா, ரெஸ்ட் எடுக்கலாம். அவனை ஏன் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு. இந்த ஒரு சங்கு இந்த ஓரத்துக்கு வந்தீங்கன்னா அப்படியே சங்கு, நண்டு, இது என்ன குண்டு போகுது, கண்டிப்பாக உள்ள இதாக இருக்கும். அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் சார், அது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும். இது என்னது? வா, நல்லா இருக்குல்ல, உங்களுக்கு தெரியுது? கொஞ்சம் பெறாத இருக்கு, பார்க்க நல்லா இருக்கு. ஆனால் வேண்டாம். இது என்ன, இதை டப்பா போட்டுருக்காங்க. இது என்ன டப்பா? கடைசி நம்ம நிலைமை வரணும். பொறுக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்க, எவ்வளோ சங்கு. இதெல்லாம் நமக்கு இதுக்கு தின்னா திண்டு போடா, சும்மா காக்கான்னு கத்திட்டு நடக்காத. ஒன்று எவன் டிஸ்டர்ப் பண்ணேன். நானும் ஏதாவது ஒரு சங்கு கிடைக்குமான்னு பார்க்குறேன். நல்ல சங்கா, அதுக்காகாத சங்கா. முக்கியமாக இந்த மாதிரி இடங்கள்ல வரும்போது செருப்பு போடாமல் வரணும். ஏன்னா ஏதாவது ஒன்று பூந்துச்சுன்னு